மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அப்பப்ப அவங்களுக்கு மனசுல பட்டதை வெளிப்படையா போட்டு அப்படியே உடைக்கிறாங்க. சரியான கேள்வியா கேட்கறாங்க. அரிசி விலை ஏறிக்கிட்டு இருக்கு, அமைச்சர்களுக்கு என்ன அழுக, இது இப்ப தேவையா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, இது கேட்கணும் அப்படின்னாலே ஒரு தைரியம் வேணும். சில பேர் ஒத்து உதற மாதிரி பேசிட்டு போறாங்க. ஆனா சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நன்றிங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். எங்க கேப்டனே புயல் பறக்க அப்படி ஸ்பீச் பண்ணின மாதிரி அந்நியார் சட்டமன்றத்துல 2 நாளைக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோவை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அவங்கள ஏன் 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனா அவங்க நின்று கலைஞர் ஐயா 6 முறை சிஎம்மா இருந்த அவருக்கு நினைவு தினத்தை கூட அந்த சட்டமன்ற பேரவையில அந்த விசுவாசத்தை எடுத்து சொல்லி அவருக்கு நினைவு தினத்தையும் அந்த சட்டமன்ற பொதுக்குழுல பேசி கர்ஜித்து நடுநிலையான நேர்நிலையான ஒரு ஸ்பீச்சை கண்டிப்பா அந்த அம்மா அந்நியார் பேசினதை பாக்குறப்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நாட்டுக்காக எல்லாத்தையுமே நேர்நிலையா நின்னு பேசுறாங்க பாருங்க, அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பா அவங்க மேலும் 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 ஒரு பெண் சிங்கம் வேட்டையாடி தான் ஆண் சிங்கத்தை காப்பாத்துமா, அப்படி ஒரு பெண் சிங்கமா அவங்க கர்ஜித்த அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைவரையும் விட்டு கொடுக்கல, கலைஞரையும் விட்டு கொடுக்கல, முதல்வரையும் விட்டு கொடுக்கல, மக்களையும் விட்டு கொடுக்கல. நமக்கு ஏன் அணை கட்ட நம்மளால முடியாதுன்னு அன்னைக்கே கர்ஜிட்டாங்க. அது மாதிரி யாரையும் விட்டு கொடுக்காத அந்நியார நம்மளும் விட்டு கொடுக்க கூடாது. வாழ்க அவரோட. சூப்பர் அந்நியாரே, நீங்க பேசின ஸ்பீச் பெண்களுக்கான விழிப்புணர்வான ஸ்பீச்சா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரையும் நம்ம எதுக்குமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா பேசியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம்.